ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பீட்ரூட் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். ஒரே மாதிரி நம்ம செஞ்சு போர் அடிக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு தடவை குழம்பு செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருந்துச்சுங்க இந்த டேஸ்ட்டு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் வந்து கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு தட்டி போட்டது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை போட்டு இதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் வந்து பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாங்க. நல்லா போட்டு இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் வந்து ஒரு பீட்ரூட் எடுத்து நான் இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இதை போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட வந்து 2 தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்திக்கலாம். இது சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உப்பு வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. போட்டுவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மசாலா பொடிகள் வந்து மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலா 1 டீஸ்பூன் போட்டு இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுருந்தேங்க, அதை சேர்த்திக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி வச்சுக்கலாங்க. நல்லா வெந்து வரட்டும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க. இந்த டைமில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு வந்து நான் கரைச்சி வச்சுருந்தேன், அதை சேர்த்திக்கலாங்க. இது கூட வந்து தண்ணி எந்தளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம சேர்த்திக்கலாங்க. குழம்பு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து நீங்கள் தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சிடலாங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெந்து வரட்டும். இது பாருங்கள், இப்போ சூப்பராக குழம்பு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ உள்ளதுங்க மல்லித்தழைகள் தூவி இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.